சங்கரன் அவருடைய அமைச்சர் பதவியை, உயர்கல்வி துறை அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார், எம்எல்ஏ பதவியை இழந்திருக்கிறார். அதற்கு அடுத்த கட்ட ஏற்பாட்டை செய்ய வேண்டிய, இலாக்காவை மாற்றி கொடுக்க வேண்டிய நிலையில தமிழ்நாடு அரசு இருக்கிறது. அது பற்றி நமக்கு விவரங்கள் இருக்கா? வணக்கம் ஹரிகரன். சொத்து குவிப்பு வழக்குல பொன்முடி 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அவருடைய மனைவிக்கும் அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை, தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய அமைச்சர் பதவியும் பறி போயிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த உயர்கல்வி அமைச்சர் யார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே மூத்த அமைச்சர்களில் யாருக்காவது இந்த உயர்கல்வி அமைச்சர் பதவி கூடுதலாக ஒப்படைக்கப்படுமா அல்லது புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் தற்போதைய ஒரு தகவல் அடிப்படையில் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருக்கும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் உயர்கல்வி அமைச்சர் பதவியும் கூடுதலாக வழங்கப்படலாம் என்ற தகவல் தற்போது பரவி இருக்கிறது. எனவே இது குறித்த ஒரு அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரிகரன், ரைட். அது முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ். இதுக்கு பதவியேற்பு விழாலாம் ஒரு அமைச்சருடைய இலாக்காவா மற்றொரு அமைச்சருக்கு கொடுக்கறது அப்படின்னா அது முதலமைச்சருடைய அளவுலயே ஒரு அறிவிப்பா செஞ்சிட முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு தனி பதவியேற்பு, கவர்னருடைய ஒப்புதல் இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? அதுதான் புரிதலா? ஆமா, நீங்க சொல்றது போல அப்படிதான் அறிகிறேன். அதாவது ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கிட்ட கூடுதலா ஒப்படைச்சாங்கன்னா அதுல ஒரு பெரிய அளவுல ஒரு பதவியேற்பு விழாவோ அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஒரு அறிவிப்பாக வரும். முதலமைச்சருடைய பரிந்துரை அடிப்படையில ஆளுநர் அந்த அறிவிப்பை வெளியிடுவாரு. ஏற்கனவே இருக்கிற இந்த அமைச்சரிடம் இந்த உயர்கல்வி அமைச்சரும் கூடுதலா கவனிப்பார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஆளுநர் தரப்புல இருந்து வெளியாகும். அதே நேரத்துல ஒரு புதிய முகத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் பட்சத்தில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெறும். ஆனால் தற்போதைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. தற்போது பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஒருவருக்கு இந்த பதவி கூடுதலாக ஒப்படைக்கப்படும் என்பதுதான் தற்போதைய தகவல்களாக இருக்கிறது. ஹரிகரன், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.